ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்து பில்டிங்ல யாரோ ஒரு லேடி எல்லார் வீட்டு கதவ தட்டுறாங்க அப்படின்னு குரூப்ல வந்திருந்துச்சு. சரி யாரா இருக்கும் அப்படின்னு வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது வெளிய யாருமே இல்ல. எங்க வீட்டு கதவையும் யாரும் தட்டல. சரின்னு அன்னைக்கு லேசா இந்த பிரச்சனைய விட்டாச்சு. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அதே பில்டிங்ல யாரோ பசங்க வந்து கதவ தொறக்கறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு குரூப்ல வந்திருந்துச்சு. அப்ப நான் குரூப்ப நோட் பண்ணவே இல்ல. ஆனா எங்க வீட்டு கதவே யாரோ தட்டுன மாரி இருந்துச்சு. டக்குன்னு குரூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. நானும் போஸ்ட் பண்ணேன் எங்க வீட்டு கதவே யாரோ தட்டுறாங்கன்னு. அப்போ உடனே வந்து வெளிய பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாரி இருந்துச்சு. பில்டிங்ல இருக்க குழந்தைங்களா? அப்படி இல்லன்னா நிஜமாலே திருடங்க தான் திருட ட்ரை பண்றாங்களான்னு எங்க யாருக்குமே சரியா தெரியல. எல்லாருமே ஒரு குழப்பத்தோட தான் இருக்கோம். இதையே நான் இங்க ஷேர் பண்றேன்னா, நம்ம வீட்டு கதவ யாராவது தட்டம்போது, நம்ம பாட்ட வெரிஃபை பண்ணாமலே போய் கதவ தொறந்துருவோம். அவங்க ரிப்பேர் பார்க்க வந்திருக்கோம், இல்ல டெலிவரி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம யோசிக்காம உள்ள விட்டுருவோம். ஒரு வாட்டிக்கு 2 தடவ அவங்க நிஜமாலே நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்களா, டெலிவரிக்கு வந்திருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள விடுறது ரொம்பவே நல்லது. லேட் ஆனாலும் பரவால்ல, கதவ தொறக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்குள்ள விடுறது தான் ரொம்பவே நல்லது. ஒன்ஸ் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, ஏதாவது தப்பான நோக்கத்துல அப்படின்னா, நம்மளால எதுவுமே அதுக்கப்புறம் பண்ண முடியாது.